ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு கரங்களை தட்டி நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அடுத்ததாக மூன்றாவதாக 1 சாமுவேல் 17:37. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தினுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். அடுத்ததாக கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எதுக்காக ஆண்டு நம்ம கூட இருக்கிறாராம்? தப்புவிக்கும்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன சொல்லி பாருங்க, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். அல்லேலூயா. தப்புவிக்கும்படி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தில் எத்தனை விஷயங்கள் தேவன் நம்மை தப்புவித்து வந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க. எத்தனை காரியங்கள், சத்துரு குழிகளை வெட்டி வைத்து அதிலே நீங்கள் விழ வேண்டும் என்று சொல்லி எத்தனை நாட்கள் அவன் காத்திருந்தான் தெரியுமா? தேவன் அந்த குழியில் விழாதபடிக்கு உங்களை வேறு வழியா கொண்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு தெரியாது. எங்கெல்லாமோ கண்ணிகளை வைத்தான் சத்துரு உங்க காலை பிடிக்கணும்னு சொல்லி. உங்க காலடி மண்ணெடுக்க எத்தனை தடவை சத்துரு பின்னாடி அலைஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? நமக்கு தெரியாத அநேக விஷயங்களை தேவன் நமக்கு பின்பதாக இருந்து நமக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. தப்புவித்த கர்த்தர்.
நமக்கு தெரியல. வண்டியில் போகும்போது பின்னாடி வேகமா வந்த ஒரு வாகனம் உங்களுக்கு இடித்து தள்ள ரெடியா இருந்தது. ஆனா கர்த்தர் அந்த வாகனத்தை நிப்பாட்டினார். அல்லேலூயா. தப்புவித்தார் நம் தேவன். தப்புவிக்கும்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா எத்தனை பேர் இங்க காலியாகி வந்திருப்போம், வந்திருக்க மாட்ட, காலியாகி போயிருப்போம். தேவன் தப்புவிக்கிறார், ஒவ்வொரு நாளும் தப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்ம கண்களை பார்த்து நாம் தப்புவிக்கப்படுறது சில காரியங்கள் தான், காணாமல் தப்புவிக்கப்படுறது ஏராளமான காரியங்கள். பிள்ளைங்க பாருங்க, வீட்டில் சின்ன பிள்ளைங்க அப்படியே நடக்க பழகும் போது வீட்டெல்லாம் கிளியர் பண்ணி கொடுப்போம் பெற்றோர்கள். வீட்டில் அங்கங்கே பொருள் கடந்தால் பிள்ளை விழுந்துடும், தட்டிடும், இடிச்சிடும் சொல்லி இப்போ எல்லா ஜாமான ஒதுங்கி அந்த ஹாலையே கிளியர் பண்ணி வச்சுருப்போம். எதுக்காக? பிள்ளைங்க நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு வசதியா. அப்படித்தான் ஆண்டவர் நமக்கும் செய்து கொடுக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை எங்கேயும் விழுந்துடக்கூடாது, எங்கேயும் அடிபட்டுடக்கூடாது. கர்த்தர் நமக்கு எத்தனையோ வழிகளை நமக்கு கிளியர் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய கண்கள் திறந்து நாம் பார்க்கணும். ஆவியானுடைய அந்த ஏவதுனால் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சும்மா கர்த்தர் என்ன ஒன்றும் செய்யல, கர்த்தர் எனக்கு அதை பண்ணல இதை பண்ணல சொல்லக்கூடாது. மறைமுகமாய் 100க்கு 100 தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தப்புவிக்க தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சிங்கத்தை குறித்து வேதம் 2-3 காரியங்கள் சொல்லுகிறது. ஆனால் இங்கே சொல்லுகிறது என்னன்னா, சிங்கத்தை குறித்து பிசாசுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்குது. பிசாசானவன் கர்ச்சிக்கிறேன் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ஜெபிக்கும் போது பாஸ்டர் சொன்ன ஒரு ஜெப குறிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு பெரிய சிங்கத்தின் வாய்க்குள் அநேக ஜனங்கள் இருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக எல்லாம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஜெப குறிப்பிலோட நாங்கள் அதை எழுதி வச்சு ஜெபிக்கிறோம். அது சிங்கத்தின் வாயுக்குள் அநேக ஜனங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அவன் கெச்சிக்கிற சிங்கத்தை போல அந்த பயங்கர ரூபத்தை கொடுத்து அநேகரை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த சிங்கத்தின் வாய்க்கு அந்த தேவன் நம்மை தப்புவிக்க நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, கரடிக்கு அவர் தப்புவிக்கிறார். கரடி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். என்ன செய்யுமாம்? பீறி போடுகிறது. இருதயத்தை பீறி போடும் சுபாவங்கள், இருதயத்தை ரணமாய் மாற்றுகிற சத்துடைய போராட்டம், இதிலிருந்து கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, கோலியாத். இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். யார் இந்த பெலிஸ்தியன்? அவன்தான் மாமிச மலையாகிய கோலியாத். இவன் யாரு? தூஷிக்கிறவன். இவன் தேவ பிள்ளைகளை எப்போதும் தூஷிச்சுக்கிட்டே இருப்பான். உங்களை தூஷிக்கிறதுக்குனே ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்கும். அது என்ன தெரியுமா? பெலிஸ்தி ஆவி, தூஷிக்கிற ஆவி. இரண்டாவது, பயமுறுத்துகிற ஆவி. அந்த கோலியாத்தை பார்த்த உடனே எல்லா சவுலுடைய போர் வீரர்கள் என்ன செஞ்சாங்க? பயந்து நடுங்கி போய் ஒளிந்து கொண்டார்களாம். பயமுறுத்துகிற ஆவி. அன்னைக்கு நாங்கள் ஒரு ஏரியாவுக்கு பெண்கள் ஆராதனை போய் கொண்டு இருக்கும்போது வேனில் நாங்கள் ஒவ்வொருத்தங்களா ஜெபிக்க சொல்லி ஜெபித்து கொண்டே போயிருக்கும்போது ஆண்டவர் எனக்குள்ள சில குறிப்புகளை சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி அந்த 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 வார்த்தைகளை சொல்லி நான் அடிக்கடி சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அப்போ அங்கே கூட்டம் முடிஞ்சு சில வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது ஒரு வீட்டில் அப்படியே அந்த ஆவிகளை கர்த்தர் காண்பித்தார். பயத்தின் ஆவி, கலக்கத்தின் ஆவி. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ஆமாம் எங்களுக்குள்ள தூக்கத்தில் எப்போ பார்த்தாலும் கெட்ட கெட்ட சொப்பனங்கள், பயம், பயத்தின் ஆவினால் நிறைந்து அந்த சகோதரி கன்சிவாகி திடீர்னு ஒரு பயம், ஒரு பேய் அவங்க மேலே வர்றது போல ஒரு பயத்தினால அது அவங்களுக்கு கரு கலைந்து விட்டது. பயத்தின் ஆவி. சிங்கம் வந்து அந்த பிசாசு ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு யாரையாவது இந்த சத்துரு பயமுறுத்தி கொண்டிருந்தா இயேசுவின் நாமத்தில் அந்த சத்துருக்கு இன்னைக்கு தேவன் அவருடைய அக்கினியை ஊற்றி அழிப்பாராக. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கோலியாத்தை காட்டிலும் தாவீதோடு இருக்கிற தெய்வம் சேனைகளின் கர்த்தர். அப்படின்னா சேனைகளின் கர்த்தர்னா என்ன? அவள் கூட ஒரு பெரிய சேனையே இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அப்ப இந்த கோலியாத் சவால் விடுகிறவன். ஏய் நீ வந்து பார், உன்னை நான் எப்படி பண்றேன்ப்பா, சவால் விடுவான். வந்து ஒரு போதவுடைய மனைவி அவங்களுடைய டெலிவரி நேரத்தில்
அவங்க நல்லா லிட்டரலாக பார்க்குறாங்க சத்துருடைய போராட்டத்தை. அப்போ அந்த பிசாசோட தான், போ நீ இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே போகிற, நீ திரும்பி வரமாட்ட பாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொன்னாங்களா. ஹல்லேலூயா. சத்துரு எங்கெல்லாம் சவால் விடுதான் தெரியுமா அவங்களுக்கு? அவங்க டெலிவரிக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் போகும்போது சவால் விடுதான், நீ திரும்பி வரமாட்டே. அவங்க சொன்னாங்க, இல்லை நான் திரும்பி வருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சவங்க தான் சொல்ல முடியும், நான் திரும்பி வருவேன் நீ. ஹல்லேலூயா. அவங்க திரும்பி வந்தாங்க, நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமேன். சத்துரு நம்மளை அழிக்கிறதுக்கு எத்தனை சவால் வேணா விடலாம், ஆனால் அந்த சவாலை மேற்கொள்ள தாவீதின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை தப்புவிக்கும்படி அவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14:30 சொல்லிருக்கு, இஸ்ரவேலை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தாராம். எகிப்தியர் யார்? கொடுமைப்படுத்துகிற ஆவி, அடிமையாய் வைத்துக் கொள்ளும் ஆவி, வேலை வாங்கும் ஆவி, கடின இருதயமுள்ள ஆவி, எகிப்தின் ஆவி. இந்த எகிப்தின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. தேவன் நம்மையும் விடுதலையாக்குவார். தப்புவிக்கும்படி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பெரிய கோட்டை போல எழும்பி நிற்குதோ அங்கிருந்து தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 18:43 சொல்லியிருக்கு, என்னை சண்டைகளுக்கு தப்புவிக்கிறார். எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை சண்டை சச்சரவு, சண்டையிலேயே வண்டி ஓடுதா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, அந்த சண்டைகளுக்கு உன்னை நான் தப்புவிப்பேன். அதே சங்கீதம் 18:48 கொடுமையான மனுஷனுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவர். எப்போது கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பான் அவன், அவனுடைய ஆவியே அதுதான். சில பாருங்க, வேலையில் சில மேனேஜர்ஸ் இருப்பாங்க, தன்னுடைய தொழிலாளிகளை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. சில குடும்பத்தில் சில ஆவி, ஒரு மாமியாருக்குள்ள இருக்கலாம், இல்லைன்னா மருமகளுக்குள்ள இருக்கலாம், கணவனுக்குள்ள இருக்கலாம், மனைவிக்குள்ள இருக்கலாம், கொடுமைப்படுத்தும் ஆவி. இன்னைக்கு ஆண்டு அதில் தான் தப்புவிப்பேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஒருவேளை யாராவது கொடுமையை அனுபவித்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த கொடுமையிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குகிறேன், உன்னை நான் தப்புவிக்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கொடுமையான ஆவி, ஏதோ ஒரு கொடுமை நம் மேலே வந்து நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கிறது. கொடுமை கொடுமை தாங்க முடியல, ஆனால் கர்த்தர் தப்புவிப்பேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதே 81:7 நெருக்கத்திலிருந்து தப்புவிக்கிறார். நெருக்கம், முள்கள் வளர்ந்து அந்த செடி என்ன செஞ்சுதான், நெருக்கி போட்டது. சோதனையை குறிக்கிறது. வேதனை பிரச்சனைகள் எழும்பி நம்மளை நெருக்கும் போது கர்த்தர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தப்புவிக்கிற தேவன் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தப்புவிக்கிற தேவன். 91:15 சொல்லியிருக்கு, ஆபத்து நாளில் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்த அவனை. ஹல்லேலூயா. ஆபத்து வரும்போது உங்களை விட்டுட்டு போயிட்டாலும் நினைக்காதுங்க, ஐயோ நான் தனியா இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறேனே, மாட்டிக்கிட்டேனே. இல்லை, இந்த ஆபத்து நேரத்தில் அவர் உங்க கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அவர் தப்புவிக்கிறவருமா, அவர் நம்மளை அம்போன்னு விட்டுட்டு போயிட மாட்டார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தார் யாராவது உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிருக்கலாம், நடு ரோட்டில் விட்டுட்டு போயிருக்கலாம் உங்களை, ஆனால் இயேசு உங்களை விட மாட்டார். அவர் கையை பிடித்திருக்கிறவர். உன்னை கையை பிடித்து நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்ல, கையை பிடித்து சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தப்புவிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:10 சொல்லிருக்கு, மரணத்திலிருந்து என்னை தப்புவிக்கிறார். சங்கீதம் 18 மரண கட்டுகள், மரண கண்ணிகள், துட்சண பிரபாகம், பயம், இப்படிப்பட்ட மரண அவஸ்தையில் இருக்கிறவங்களை கர்த்தர் தப்புவிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். சிலருக்கு ஆத்தும மரணம் இருக்கும், இந்த ஆத்மா செத்து போய் கிடக்கும், இந்த ஆத்மாவை தேவன் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரண கட்டில யாராவது அவஸ்தையா இருந்தா இன்னைக்கு தேவனுடைய வல்ல கரம் அவங்களை தொடுவதாக. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை தொலைக்காட்சி மூலமாவது இன்டர்நெட் மூலமாவது கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க குடும்பத்தில் யாராவது மரண கட்டுகளோடு இருந்தால் இப்பொழுது இயேசுவினுடைய கரம் அவர்களை தப்புவிப்பதாக. கண்ணி தெரிக்கட்டும், அந்த ஆத்மா விடுதலை ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா
மரண கட்டுகளை நான் உடைத்தெறிகிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. ஜீவன் உண்டாவதாக. இயேசுவின் ஜீவன் இப்பொழுது அந்த நபருக்குள் வருவதாக. சகோதரி, உனக்குள் இயேசுவின் ஜீவன் வருவதாக. கர்த்தர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரணத்திலிருந்து அவர் தப்புவிக்கிறார். எத்தனை நேரம் மரணம் சம்பவிச்சது யோசிச்சு பாருங்க, எத்தனை தடவை. அப்போ மரணத்திலிருந்து கர்த்தர் தப்புவிக்கிறார். அப்போஸ்தலர் 18:10 சொல்லியிருக்கு, தீங்கு செய்ய ஒருவன் உன்மேல் கை போடாதபடிக்கு நான் உன் கூட இருக்கிறேன். தீங்கு செய்ய கை போட விடமாட்டார். அங்கிருந்து தேவன் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. தீமை செய்ய மனிதர்கள் எத்தனைக்கலாம், விரோதமாக எழும்பலாம், கர்த்தர் அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:2 சொல்லிருக்கு, நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன் கூட இருப்பேன், நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய். ஹல்லேலூயா. தண்ணீரில் நடக்கும்போது செங்கடல் விரோதமாக எழும்பி வந்தாலும் அந்த செங்கடல் அது பார்வோன் சேனை மேலதான் புரளுமே தவிர நம்ம மேல அது புரளாது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை யாரெல்லாம் தரித்திருக்கிறாங்களோ அவங்க மேல செங்கடல் புரளாது. உங்களை ஆட்டி படைச்ச, உங்களை வேதனைப்படுத்தின அந்த பார்வோன் ஆவி மேலதான் அந்த செங்கடல் புரண்டது, அவர்களை அழித்து போட்டது. அவர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே அக்கினி சோதனை, ஷாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாய் அக்கினி சோதனை வந்து நின்னது. அவங்க சொன்னாங்க, இங்கிருந்து தப்புவிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. தேவன் தப்புவித்தார். ஆமென். அக்கினி சோதனைக்கு தப்புவித்தார். விரோதமாக இருந்த சிங்க கெபிக்கு அவர் தப்புவித்தார். யோசிச்சு பாருங்க, பைபிளை வாசிக்க வாசிக்க தேவன் மேல் விசுவாசம் வளருகிறது. தான் வேதத்தை நிறைய படிக்கணும். வேதத்தை படிக்காதவங்களுக்கு விசுவாசத்தில் வளர முடியாது. எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் கலங்கிட்டு இருப்பாங்க, புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. புலம்பலை நிறுத்து, வேதத்தை எடுத்து வாசி. ஹல்லேலூயா. வேதத்தை வாசா புலம்பல் வராது, வேதத்தை வாசா விசுவாசம் வரும். ஆமென். விசுவாச வார்த்தை வாயில வரும், அது அப்படியே நடக்கும். ஆமென். வேதத்தை அதிகமாக வாசிங்க. எனக்கு திடீர்னு முழங்கால் போட்டு வாசிக்கணும்னு ஒரு வாஞ்சு. 10 அதிகாரம் வாசிக்கலான்னு பிளான் பண்ணி முழங்கால் போட்டேன். 5 அதிகாரம் வாசிக்கிறதுக்குள்ளேயே அப்பா அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, அப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் இல்லை விடக்கூடாது, எப்படியாவது வாசிக்கணும், திருப்பி முழங்கால் போட்டு 1 மணி நேரம் கர்த்தர் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமாம், பலவீனேன்னு சொல்லிட்டே இருந்தா பலன் வராது. ஐயோ எனக்கே பலவீனம், முட்டி வலிக்கும், இடுப்பு வலிக்கும், எப்படி ஆண்டவரே அப்படியே வருது, ஒரு மாதிரி வருது. ஆனால் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவான்னு சொல்லி செஞ்ச உடனே கர்த்தர் பலப்படுத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா ஒரு போதகர் சொன்னார், அவருக்கு வயது 68 வயது. அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு நான் முழங்கால் போட்டு தான் வேதத்தை வாசிக்கிறேன்னு சொன்னார். 68 வயதாகிற அந்த ஊழியக்காரர் 5 அதிகாரம் நான் வாசிச்சு எனக்கு முழங்கால் போட்டுன்னு சொன்னார். 68 வயசாகிற அவருக்கே அவ்வளோ பலன் இருக்கும்போது 38 வயசு தான் எனக்கு பலன் இருக்குமா இருக்காதா? ஹல்லேலூயா. முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. யாரோ ஒருத்தங்க முழங்கால்ட்டே கிடக்குறீங்க, ஆண்டு இன்னைக்கு பலப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நிலமுள்ளதா மாற்றுவாங்க அந்த எலும்பெல்லாம். ஆமென். எலும்புல ஜூஸ் இல்லை, எலும்புல தேஞ்சு போச்சு, இன்னைக்கு ஆண்டு சொல்லாத நான் நிலமுள்ளதாய் மாற்றுவேன். நீங்கள் என்ன செய்வீங்க? நிலமுள்ளதா மாத்திர நீங்கள் என்ன செய்வீங்க? நானா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போவேன், எங்கள் அக்கா வீட்டுக்கு போவேன், எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போவேன், எங்கள் மாமா வீட்டுக்கு போவேன். இப்போ முழங்கால் சரியாக ஆகாது. சொல்லுங்கள், ஏசப்பா நான் உங்களுக்காக ஓடுவேன் ஆண்டவரே, ஆராதனைக்கு வருவேன் ஆண்டவரே, ஜபத்துக்கு வருவேன் ஆண்டவரே, ஊழியத்துக்கு வருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முழங்கால்களை கர்த்தர் நிலமுள்ளதாய் அவர் அப்படி ஸ்ட்ராங்காக மாற்றுவார். மான்கால்களை போல மாற்றுவார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து தேவன் நம்மளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி சோதனை எதிராய் வருகிறது, தப்புவித்தார் கர்த்தர். அக்கினி பெண்கள் 1 கொரிந்தியர் 3:13 சொல்லிருக்கு, அக்கினி பரிசோதிக்கும். இந்த அக்கினி தெரியுமா? சோதனை, வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று கண்டறிய அக்கினி சோதிக்குமா. அப்படின்னா வேலைப்பாடுனா என்ன? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கட்டி வச்சிருக்கீங்க, அதான் வேலைப்பாடு. ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் எப்படி விலையேறப்பட்டதாய் கட்டி வச்சிருக்கீங்களா? ஒரு வக்கியூலை போல, ஒரு மரத்தை போல கட்டி வச்சிருக்கிறீங்களா? அக்கினி பரிசோதிக்கும். அப்படின்னா என்ன? சோதனை வந்து பரிசோதிக்கும். ஹல்லேலூயா.
ஆவிக்குரிய ஜீவத்தை கத்து அவர் அபிஷேகத்தை வல்லமையாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அக்கினி வந்து பட்சித்து போட்டுடக்கூடாது ஆவிக்குரிய ஜீவத்தை. அக்கினி பரிசோதிக்கும் போது அது சுத்த பொண்ணா விளங்கணும். ஆமென். ஜெயிக்கணும். அதுல இருந்து நாம ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வந்தது, அதுல நம்ம ஜெயித்துட்டான். எல்லா சோதனையும் ஜெயிக்கிறவங்களா சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். அந்த சோதனை முடிஞ்ச பின்னாடி கர்த்தர் எப்படி மாற்றுவாராம்? அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பாராம். சோதனையை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் மனுஷனுக்குள் உபத்திரவங்கள் சோதனைகள் எல்லாம் வருவதுண்டு. ஆனா நமக்கு ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதனையை ஜெயிக்க அவர் பலன் தருகிறார். ஆமென். சோதனை நினைச்சு சோர்ந்து போகாதுங்க. ஒருவேளை ஏதோ ஒரு சோதனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா, அதை நினச்சி வருத்தப்படாதுங்க. ஆண்டவரே இந்த சோதனையை ஜெயிக்க எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லுங்க. அந்த தேவன் பலனை மட்டுமல்ல, அந்த சோதனையிலிருந்து உங்களை தப்பித்துக்கொள்ள என்ன கொடுப்பாராம்? ஒரு போக்கை கட்டளையிடுவா. எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு தேவன் ஞானத்தை கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கணும், அவனுடைய பலனை கேட்கணும். அப்போதான் தேவன் ஜீவ கிரீடத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 28:20 வாசிங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறா. இல்ல சொல்லப்பட்டிருக்குது, நீ சகல கிரியைகளையும் நீ செய்து முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. என்னன்னா தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த வேலையை, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தை சித்தத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவள் எனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் அவள் என்னை கைவிடாதிருப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் ரொம்ப நம்புவேன். இவ்வளோ சோதனை வரும்போதெல்லாம், மன தளர்ந்து போகும்போது, விசுவாசம் குறையும் போது, அவனுடைய இந்த வார்த்தை உடனே வரும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கும் உன்னை கைவிடாதிருப்பேன் என்ற வார்த்தையை உடனே எனக்கு அதை காண்பிப்பார். நான் உடனே உற்சாகமாக எழும்பிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தையை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வரைக்கும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஆமென். அவர் எதை இந்த பூமியில உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க? ஆண்டவரே உங்க சித்தத்தை நான் செஞ்சு முடிக்கணும்ப்பா. எதை ஒப்பு கொடுத்துருக்கீங்க? கை வைத்து அலையில சொல்லுங்க. ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? என்ன சித்தம் செய்றீங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எல்லா தலைமையிலையும் தேவன் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். தரிசனம் நிறைவேற பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். பொறுப்பற்றவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஆனால் தாவீது குறித்து சொன்னார், நீ எனக்காக ஆலயம் கட்ட மாட்டேன், உன்னுடைய பிள்ளை தான் கட்டுவான்னு சொல்லிட்டாரு. தாவீது ஆனால் சும்மா இருக்கல. சரி, என் பிள்ளை சாலமோன் தான் ஆலயம் கட்டுவான்ல, நான் ஏன் போட்டு கஷ்டப்படணும் அவன் நினைக்கல. ஆனால் சாலமோன் தேவாலயம் கட்டுகிறதுக்கு தாவீது நிறைய பொருட்களை சவதரித்து வைத்தானாம். வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், தங்க வேலைக்கு தங்கமும், மர வேலைக்கு மரமும், வெங்கல வேலைக்கு வெங்கலத்தை என்ன செஞ்சானா? திரளாய் சவதரித்து வைத்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த ராஜ்யத்தின் வேலையை கட்டுவதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் என்ன கொடுத்திருக்கிறாரு? பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பொறுப்பறிந்து வாழணும். வீட்டில் தான் எனக்கு பொறுப்பு இருக்கு அப்படின்னு மட்டும் வீட்டை மட்டும் கவனிச்சுட்டு கூடாது. இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டதான் வீடு, இந்த உலகத்திலே வாழ்வது கொடுக்கப்பட்டதான் கணவன் மனைவி பிள்ளைகள் வேலை எல்லாம் அதுக்காக கொடுக்கப்படுது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் போக போறோம். அதான் நித்தியமானது. ஆமென். நித்தியமாய் போகக்கூடிய இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வேலையை எத்தனை பேர் ஜாக்கிரதையோடு செய்கிறோம்? ஹல்லேலூயா. பொறுப்புள்ளவங்களா மாறணும். அதான் சொல்றாரு, அதை நீ செய்து முடிக்கும் அளவும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
தைரியமா எழும்பி காரியத்தை நடப்பீங்க. நீங்க போகிற இடத்துலலாம் கர்த்தர் கூட வருவார். யாரும் எதிர்த்து பேச முடியாது. கர்த்தர் உங்க துணையா இருப்பார். அநேகருக்கு நீங்க ஆண்டுடைய அன்பை நீங்க சொல்லுவீங்க. அவங்க இயேசுவின் அன்பை அவர்கள் உணர்ந்து இயேசுவின் அன்பண்டை வருவார்கள். கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. நம் கூட இருக்கும் கர்த்தர். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்களை முழுமையா பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த வசனுடைய ஆசீர்வாதங்களுக்கு வரட்டும் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய வல்ல கரம் என் மேல ஊற்றப்படும்படியாக நான் உன் கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கும் கர்த்தர். ஏன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார்? உன்னை காக்கும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் காக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் ஆசீர்வதிக்க நம்ம கூட இருக்கிறார். தப்புவிக்க நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சேதமும் அணுகாதிருக்கும்படி நம்ம கூட இருக்கிறார். என் கூட இருக்கும் தெய்வம் யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிடாத நேச தகப்பன் எனக்கு உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை பற்றி பிடித்திருக்கிறார். கரங்களை பற்றி பிடித்திருக்கிறார். மகனே, மகளே, நீ தளர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, எதை நினைத்து வேதனைப்படாதே. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் இம்மட்டுமா நடத்தினார் அல்லவா, இனிமேல் உன்னை நேர்த்தியாய் நடத்துவார். சோர்ந்து போய் கலங்கி போன மகளே, கர்த்தருடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் உன்னை நேர்த்தியாய் நடத்துவேன், நேர் வழியிலே நடத்துவேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த அக்கினி வந்தாலோ எந்த தண்ணீர் வந்தாலோ தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அக்கினி சோதனை வந்தாலும் நீ வேக மாட்ட. அந்த சோதனை தப்பித்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெயமுள்ளவர்களாய் மாற கர்த்தர் பலன் தருகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்க சித்தத்தை செய்து முடிக்க கிருபை தருவீராக. உங்களுடைய வேலையை செய்து முடிக்க நீ என் கூட இருப்பீராக ராஜா. நீ சொன்னதை செய்யும் அளவுக்கும் அந்த கைவிடாதிருப்பேன் சொன்னீங்களாப்பா. இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அனுப்புவீராக உன் பிள்ளைகளுக்கு. அன்புள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பயன் கூட இருந்து நீ செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னீங்களாப்பா. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள், கிரியைகள் எங்க மூலமா நடப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக, அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அந்த காக்கும்படிக்கு என் கூட இருங்கப்பா. நாங்கள் போகும் இடமெல்லாம் வழிகளில் எங்களை காத்தருளுவீராக. தீமைகள் அணுகாதபடி காப்பீராக ராஜா. எங்களை தப்புவித்து கனப்படுத்துவீராக ராஜா. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷன் கையிலிருந்து, மனுஷி கையிலிருந்து, சத்துடைய கையிலிருந்து எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியாக இந்த வசனங்களை கேட்டு எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் கிடைப்பதாக நீரே மகிமைப்படுங்க. ஆளுகை செய்யுங்க. இந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில காண உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்தி அடிப்படைக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.